ஜெபம். அன்புள்ள சுவாமி, இந்த வேலையில் கூட நாங்கள் ஒன்றாய் கூடி வந்து உம்மை துதிக்கும்படியாக நீ இந்த ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய சத்தியத்திற்காக நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. எங்களுக்கு பேசவிருக்கிற தாசனை மறுத்து நீங்கள் பேசுங்க. அவைகளை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தாங்க. எங்கள் மத்தியில் நீர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கருத்தில் எங்களை தயவாக ஒப்படைக்கிறோம். இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது என்ற பயபக்தியோடு நாங்கள் அமர்ந்திருக்கோம். நீரின் காரியங்களை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது இது காணிக்கை நேரமாக இருக்கிறது. கடந்த நாட்களிலே நம்மை கண்பணி போல தேவன் தாங்கி புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம் நமக்கு ஆயுஸ் நாட்களை நீடித்து கொடுத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படியாக நம்மை பலப்படுத்தி நம்மை தாங்கின தேவனுக்கு நீங்கள் கொண்டு வந்தக்கூடிய காணிக்கைகள், வளர்ப்பிறை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பிறந்தநாள் காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து படைக்கும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பெரிய பாட்டு புஸ்தகத்திலே 247வது பாடலை நாம் பாடுவோம். பெரிய பாட்டு புஸ்தகத்தில் 247வது பாட்டு, 274வது பாட்டு, 274வது பாட்டை நாம் பாடுவோம். நான் என் சொந்தமல்ல, இயேசு இரத்தம் சிந்தி விட்டேனே, பாடுபட்டு ஜீவன் தந்து என்னை ஆண்டு கொண்டனே. சொந்தமல்ல இயேசுவே, முற்றும் நானும் அடிமை, என் ஜீவன் செல்வம் யாவும் நீத்தாவும் கொடமே. நான் என் சொந்தமல்ல, என்னை
கிறிஸ்துவின் ஆதீனமாய் ஒப்புவித்து அவர்க்கென்று ஜீவிப்பேன் நான் எந்தமாய். சொந்தமல்ல இயேசுவே முற்றும் நானும் அடிமை, என் ஜீவன் செல்வம் யாவோ நீத்தாம கொடமே. நான் என் சொந்தமல்ல ஜீவன் சுகம் காலும் படைப்பேன், எஜமானின் சித்தமாக உபயோகம் செய்வேன் நான். சொந்தமல்ல இயேசுவே முற்றும் நானும் அடிமை, என் ஜீவன் செல்வம் யாவோ நீத்தாவோம கொடமே. நான் என் சொந்தமல்ல என்னை ஏற்றுக்கொண்டு ரட்சித்தான், பின்பு மோட்சானந்தம் தந்து ஒழிப்பான். சொந்தமல்ல இயேசுவே முற்றும் நானும் அடிமை, என் ஜீவன் செல்வம் யாவோ நீத்தாவோம கொடமே. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் போட்டுக்கொண்டிருக்கும் பரலோக தூதர்கள் மத்தியிலே, கேருபெண்கள் சேராபெண்கள் மத்தியிலே, தேவ தூதர்கள் மத்தியிலே துதி கன மகிமைக்கும் பாத்திரமானவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் போட்டுக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்தம் பெறுவதற்காகவும் இந்த ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த நாளிலே நாங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காகவும் தேவரீர் நீர் எங்களை எடுத்து தேவரீர் நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி சாமி. நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள் என் தேவ நீர் அங்கீகரித்தீர். ஓய்வு நாள் பாடத்திலே தேவரீர் கர்த்தாவே எல்லா காரியங்களையும் நீர் வெளிப்படுத்தினீர். இப்படியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் தெரிந்து உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய தகுதியுள்ள பிள்ளைகளாக நீர் மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உம்முடைய ஆலோசனைகள் நீர் நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் முதல் நீர் ஆசிரியங்க. படைக்கப்பட்ட கரங்களை தேவரீர் கர்த்தாவே இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திங்க. தேவரீர் சுகவீனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சுகம் பெற்று அழைத்து வந்து ஆண்டை கர்த்தாவே நாங்கள் பார்ப்பதை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படியாக சுகவனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் கொடுங்க ஆண்டவரே. தேவரீர் நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் வரும்பொழுது இதோ நாங்கள் இவருக்காக காத்திருக்கிறோம் என்ற கூட்டத்தில் காணப்பட தேவரீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. தேவரீர் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தாருங்க. பேசக்கூடிய மகனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமையாக இருக்க தேவரீர் உதவி செய்யுங்க. எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துக்கு பிரியமாக இருந்து தேவரீர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ச்சியிலே உதவி செய்யுங்க. தேவரீர் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கக்கூடிய சாத்தானை எங்களுடைய வாழ்க்கையிலே தேவரீர் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய பலையினாலே நாங்கள் நிலைநிறுத்தி தேவரீர் கர்த்தாவே உமக்கு உகந்த பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி உங்களுடைய ராஜ்யத்திலே சேர்த்து எங்களை ஆசீர்வதித்து வளர்த்து வேண்டுமாய் மீட்பெறும் அருமை இரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்பொழுதும் நம்ம சபையுடைய சீனியர் கொயர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
செய்வார் மகத்துவமாய் இயேசு வந்தருளுவார். மங்கள வார்த்தை வந்தருளுவார் இயேசு வந்தருளுவார். செய்தியை கோரும் எத்திசையிலும் இயேசு வந்தருளுவார். மங்கள வார்த்தை மறித்தோரும் ஜீவனோடெழுந்தார் ஆசத்திலும் ஏறியே கோபித்தானந்திக்கவும் இயேசு வந்தருளுவார். மங்கள வார்த்தை வந்தருளுவார் இயேசு வந்தருளுவார். செய்தியை கோரும் எத்திசையிலும் இயேசு வந்தருளுவார். மங்கள வார்த்தை பேர் வாழ்வடைவோம் தீங்கணிகாமலும் ஓய்ந்திருப்போம் பாவமும் துக்கமும் ஒழிந்துவோம் இயேசு வந்தருளுவார். மங்கள வார்த்தை வந்தருளுவார் இயேசு வந்தருளுவார். செய்தியை கோரும் எத்திசையிலும் இயேசு வந்தருளுவார். மங்கள வார்த்தை மெய்வாக்கிதோவே மீட்பரை நேசிக்கும் பக்தர்களே பூரிப்புண்டாகும் அதினத்திலே இயேசு வந்தருளுவார். மங்கள வார்த்தை வந்தருளுவார் இயேசு வந்தருளுவார். செய்தியை கோரும் எத்திசையிலும் இயேசு வந்தருளுவார். உன் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். முதலாவது உங்களிடத்தில் நான் மன்னிப்பை கோர வேண்டும். கொஞ்சம் தாமதமானது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். என்னுடைய லேப்டாப் வந்து அங்கே ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதனால் என்னுடைய பெரும்பாலான பிரசங்க தலைப்புகளை நான் வந்து என்னுடைய மடிக்கணினியில் தான் பெரும்பாலும் நான் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் இப்போ அங்கே கொடுக்க வேண்டியதுனால காலையில் அப்பா வீட்டுக்கு போய் என்னோடய பழைய டேப், சரிங்களா, தூசி தட்டி சரி அதில் அதை மாற்றி கொண்டு வரலான்னு சொல்லி கொண்டு வரும்பொழுது காலையில் அது அப்டேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் அதை அப்டேட் பண்ணிட்டு வந்து சரி கடைசிக்கு பிரிண்ட் எடுத்து வந்துடலாம், ஏன்னா அது ஒரு 3 பக்கம் இருக்குது, சரி பிரிண்ட் எடுத்து வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்புறம் அதுக்குள்ளே ஆண்டவர்கிட்ட கடைசியாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு சரி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த அப்டேட் ஆயிடுச்சு. தேவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியான்ட்டேன். ஸோ மன்னிக்கவும். சபைக்கு ஒரு வேண்டுகோள், சீக்கிரமாக அந்த ஒரு பிசி நீங்கள் வாங்கி வைங்க. அடுத்த வாரத்திலிருந்து அந்த நேரலைக்கு அது மிகவும் யூஸாக இருக்கும். பத்தாவதுக்கு நம்ம இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து மொபைலை வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதற்காக ஒரு மொபைல் அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ கேம் அது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது நம்முடைய ஊழியத்துக்கும் இங்கே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஆராதனையுடைய செய்திகளையும் வர முடியாதவர்கள் வீட்டிலிருந்து பார்ப்பதற்கும், இல்லைன்னா வருங்காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் பழைய செய்திகளை எடுத்து பார்ப்பதற்கும் அது மிக உபயோகமாக இருக்கும். எனவே இது ஒரு சபையின் ஒரு அத்தியாவசியமாக மாறிவிட்ட நிலையில் தயவுசெய்து அதை நீங்கள் சீக்கிரமாய் நடத்த வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சபை இந்த நாளினுடைய தலைப்பு யாருக்காவது தெரியுமா? ரெடியாக இருப்பீங்க போல தெரியுது. உறங்கும் சபை, அப்புறம் விழிப்புடன் இருக்கும் மீதியானோர், இல்லை மீதமானோர், இல்லை மீதமான மக்கள். சரிங்களா? இந்த தலைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர பிரசங்கம்.
சரிங்களா. இது மதியான நேரத்துக்காக தயார் பண்ணக்கூடிய ஒரு பிரசங்கம். ஆனால் அரை மணி நேரத்தை 3 மணி நேரமும் பேச முடியும், 3 மணி நேரத்தை அரை மணி நேரமாகவும் மாற்றிக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதோட டீட்டெயில் ஸ்டடி என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ அதிக வசனங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறதில்ல, அதனுடைய மைய கருத்தை மட்டும் என்ன பண்ண போகிறோம், கருத்தில் கொள்ள போகிறோம். சரி, சபைன்னா என்ன? சபை என்றால் என்ன? அநேக சபைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது, சரிங்களா. அநேக டினாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடுறோம். நிறைய சபைகள், வெவ்வேறு பெயர்கள் இருக்கக்கூடிய சபைகள். ஆனால் வேதாகமம் அப்படிங்கிறது ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரிவினைகள், ஏன் இத்தனை நம்பிக்கைகள், ஏன் இத்தனை முரண்கள், சரிங்களா, ஏன் இத்தனை வேறுபாடுகள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம எப்போவுமே அட்வந்து பாடங்களை படிப்பது மாத்திரமல்லாமல் பிறருடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கருத்தை என்ன பண்ணணும், படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ தான் பதில் சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு கேள்வியானது கிறிஸ்துவர்களுக்கு அதிகம் இருப்பதை காட்டிலும் பிற மதத்தவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன் இவ்வளோ, சரிங்களா, ஏன் இத்தனை? அவங்களுக்காவது நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு கடவுள் ஒருவர் தான், ஆனால் சபைகள் வெவ்வேறு. வேதாகமும் ஒன்று தான், ஆனால் சபைகள் வெவ்வேறு. ஒவ்வொருத்தரையும் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு முக்கியத்துவத்தை காண்பிக்கிறாங்க. ஒரு சில சபையில் ஆவி இருக்குங்கிறாங்க, ஒரு சபையில் என்ன இருக்குது, ஆமாம் அன்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்களுடைய சமயத்தில் சபையில் ஒரு விசுவாசம் ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. இன்னும் சில சபைகளில் நாங்கள் பிதாவானவரை மாற்றம் என்ன பண்ணுறோம், சேவிக்கிறோம் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. மன்னிப்பு இருக்குது, சரிங்களா. அப்புறம் சகோதரத்துவம், சரிங்களா. இன்னும் நிறையா இருக்குது. சரி, நம்முடைய சபையில் என்ன இருக்குது, நம்ம சொல்கிற சத்தியம், சத்தியமே எங்கிட்ட யார்கிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட தான் இருக்குது, சரியா. சபைகள் பல விதமாக இருந்தாலும் உண்மையான சத்தியத்தினுடைய சபை அப்படின்னு சொல்லக்கூடியது யார் தான், நம்ம தான். அப்படி நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம், அப்படி தானே. சரி, கிளைம் பண்ணிக்கிறோம். நம்ம அதாவது எப்பவுமே இந்த சுய என்ன சொல்கிறது, செல்ஃப் எவாலுவேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சரிங்களா. சுய பரிசோதனை. சுய பரிசோதனை எப்பவும் நம்ம அதிகமாக செஞ்சு பார்க்குறது இல்லை. ஒன்று நம்ம சுய பரிசோதனை பண்ணணும், ரெண்டாவது அடுத்தவங்ககிட்ட என்ன பண்ணிக்கணும், ஒரு ஃபீட்பேக் வாங்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் சில பேர் சில பிரசங்கியாராகட்டும், இல்லை மற்ற பாடங்கள் ஆகட்டும், இல்லை பல நபர்கள் ஆகட்டும், 2 விதமான நபர்கள் நம்ம பார்க்க முடியும். ஒரு நபர் எப்படி அப்படின்னா, நான் நல்லா தான் பண்ணுறேன், எனக்கு தெரியும், நான் நல்லா தான் பண்ணுறேன், தேவன் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் நான் கரெக்டாக இருக்கேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன், மற்றவங்களுடைய ஃபீட்பேக்கில் எனக்கு தேவையே கிடையாது. ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது, எப்படி பாடினேன், எப்படி இன்றைக்கி நான் பாடம் எடுத்தேன், அதில் ஏதாவது குறைகள் இருக்கா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இதில் 2க்கும் இல்லாமல் 3ஆவதாக ஒரு குரூப் இருக்குது, சரிங்களா. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை அவங்க அப்படி சொன்னனால நான் முன்னாடியே வரமாட்டேன், நான் இனிமேல் பாடமே எடுக்க மாட்டேன், நான் இனிமேல் பாட்டே பாட மாட்டேன். இது மொத்தமாக ஒதுங்கி போகிற ஒரு குரூப்பாகவும் இருக்குது. அப்போது பிரசங்கத்தில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ஆண்டவர் சபையை ஏன் ஏற்படுத்தினார், எதற்கு ஏற்படுத்தினார்? எல்லாம் வாரம் வாரம் இப்படி உட்காந்து காலையில் காலையிலேருந்து பாட்டு பாடி ஒரு பாடத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு, சரிங்களா, மறுபடியும் ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டு அப்புறம் பாட்லாக் நல்லா சாப்பிட்டு மதியானம் என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தான் வெளிச்சம், சரியா, என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. சில நேரம் பாடங்கள் இருக்குது, சில நேரம் பாடங்கள் இல்லை, நமக்குள்ளேயே கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். சில நேரம் ரொம்ப முடியலையும் கொஞ்சம் நேரம் தூங்கிடுறோம். இருக்கிறதுலே பெஸ்ட்டு தூங்குறதுன்னு நான் சொல்லுவேன், சரியா. ஆமாம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கு என்ன பண்ணிடலாம், தூங்கிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் வேதம் அதைத்தான் சொல்லுகிறதா, ஓய்வு நாளை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தவறு, இது சரி அப்படிங்கிறத காட்டிலும் ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய அணுகுமுறைகளும் வெவ்வேறாக இருக்கிறது, சரிங்களா. என்னையை பொறுத்தளவுக்கு நான் சாபத்தை கரெக்டாக ஆசரிக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் எனக்கு சொல்லும் பொழுது அதை என்ன பண்ணிக்கணும், வேதத்தின்படி இருக்கான்னு பார்த்துட்டு கேட்டுக்கணும், சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, சரிங்களா. வேதத்தின்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எப்படி தான் இருக்கணும், வேதத்தின்படி தான் இருக்கணும். ஸோ சுய
விருப்பங்களை காட்டி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. எடுத்தவர்கள் வாசிங்க. மார்க்கில் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும் வாசிங்க. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நிலையாத வேளையிலே அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். தூங்கலாமா வேண்டாமா? கேள்வி. எப்போ வருவாரா வீட்டு எஜமான்? அப்போ இந்த டைமில் தான் வருவார் அப்படின்னு வேதத்தில் இல்லை. எப்போ வேணாலும் வருவார். இன்னைக்கு வருவாரா, நாளைக்கு வருவாரா, நாளான்னைக்கு தெரியாது. எப்போ வேணாலும் வருவார். சர்ப்ரைஸ் விசிட், சர்ப்ரைஸ் ஆடிட் கண்டிப்பாக ஆண்டவரத்துலேருந்து இருக்கிறது. இப்படி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? இன்னைக்கு இந்தியாவில் பகல் அப்படின்னா வேறொரு நாட்டில் இப்போ இரவு. இப்போ ஆண்டவர் வருவாருன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இந்த உலகத்தினுடைய இந்த பக்கம் சைடுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் சைடெல்லாம் என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம்? தூங்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீ எப்படி தூங்கலாம் அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லை, அவர் வரும்பொழுது வானம் இருக்காது, எல்லாம் மடித்து செல்லப்படும் வெளிச்சம், அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ மொத்த உலகத்துக்கும் அவர் வருது தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் தூக்கம் அப்படிங்கிறது இது எது குறிக்கல? நம்ம டெய்லி 8 மணி நேரம் தூங்குறோமே, அந்த தூக்கத்தை குறிக்கல. அப்போ சபை தூங்குகிறது அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட தூக்கம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆவிக்குரிய தூக்கம். எதனால நம்ம தூக்கி வரல, ஆவிக்குரிய தூக்கி முன்னாடி போட்டுருவோம். ஆமாம், மரணம், ஆவிக்குரிய மரணம், ஆவிக்குரிய விசுவாசம், ஆமாம், ஆவிக்குரிய தேடல். ஆமாம், இந்த ஆவிக்குரிய அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மத்தேயு 25 சரிங்களா? இல்லை வாசிக்க வேண்டாம். மத்தேயு 25 கன்னிகளை பற்றி ஒரு 10 கன்னிகைகள். எத்தனை பேர்? 10. எல்லாம் ரெடியாக இருந்தாங்களா? யாரை பார்க்குறக்கு? மணவாளனை பார்க்குறக்கு. சரியா? மணவாளன் வரார் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணாங்க? கையில் என்ன வச்சுருந்தாங்க? வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அப்படி தானே? ஏன்னா மணவாளன் எப்போ லேட்டாக தான் வருவார். எதுக்கு லேட்டாக வர்றாரு? நம்ம வந்தால் எல்லாரும் இருக்கிறாங்களான்னு, ரெடியாக இருக்கிறாங்களான்னு பார்க்குறக்கா வர்றாரு. இப்போ வராருங்க. இப்போ 10 பேர்த்தில் எத்தனை பேர் தூங்குனாங்க? இதுதான் கொஞ்சம் கேள்வி மாற்றி கேட்டாவே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். 10 பேருமே தூங்குனாங்க. அப்போ 10 பேர் தூங்குனது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? தாமதம் ஆயிடுச்சு, தூங்கியாச்சு. இங்கே தூங்குனது பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுதும் ஒரு விஷயத்தை ஆராயும் பொழுதும் எது தப்பு எது தப்பு இல்லைங்கிறத நல்லா தெரியா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு முந்தின ஒரு வசனம் படித்தோம். அப்போ எஜமான் எப்போ வேணாலும் வருவார், நீங்கள் என்ன பண்ணணும்? விழித்திருங்கணும். எந்த வேலையினா வேணாலும் வருவார். ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு என்ன நினைப்பார்? சரியா? இங்கேயும் அதே மணவாளன் தான் வராரு. வரது கொஞ்சம் தாமதம் ஆகுது. 10 பேர் என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க. ஆனால் 5 பேர்கிட்ட ஒரு விஷயம் இருந்தது, இன்னொரு 5 பேர்கிட்ட அது இல்லை. அது என்னது? அப்போ ஆயத்தம் அப்படிங்கிறது தூங்குறதுல இல்லை. நீங்கள் எப்படி இருக்கணும்? என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுள்ளவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நித்திரை அப்படிங்கிறது என்ன எதை உண்டு பண்ணாது? ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது. சரியா? இப்போ எஜமான வராரு, கொஞ்சம் கண்ணா செஞ்சுட்டேன், எஜமான வரான்னு சொன்னோன்னே எந்திரிச்சு டக்குன்னு நிற்கிறது உடனே அப்படிங்கிறது ஒன்று. இல்லை நல்லா படுத்து தூங்கிட்டு எஜமான வரார் அப்படி தான், அப்போ தான் சட்டை எங்கே, பேண்ட் எங்கே, சரியா, எங்கே துப்பாக்கியை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறது வேற. அப்போ ஆயத்தமானவர்கள் சற்று இளைப்பாறலாமா அப்படின்னா என்ன இளைப்பாறுதல்? அது ஒரு சோர்வு. சரிங்களா? இன்னும் வரலையே, ரொம்ப நேரமாக காத்துட்ருக்குறோம், இன்னும் வரலையே, கொஞ்ச நேரம் உட்காருவோம், வெயிட் பண்ணுவோம். அப்போ நடுராத்தின் சத்தம் கேட்டவுடனே என்ன பண்ணியாச்சு? எந்திரிச்சாச்சு, ஓடியாச்சு. இப்போ எந்திரிச்சு ஓடுறதுக்கு இவங்களும் தயாராக தான் இருந்தாங்க. இவங்களும் நித்திரிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? விழித்து கொண்டார்கள். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, எங்கே போக முடியல? அந்த இடத்துக்கு போக முடியல. காரணம் என்ன? இல்லை, வெளிச்சம் இல்லை. இந்த வெளிச்சம் இல்லாதனால வழி தெரியலை. 5 பேரும் ஓடிட்டாங்க. உள்ளே போனோன்னா கதவு சாத்தப்பட்டுருச்சு. இவங்க 2 பேரும் வெளியே நிற்கிறாங்க. 5 பேரும் தட்டுறாங்க.
ஆண்டவரே ஆண்டவரேங்கிறாங்க, ஆனால் கதவு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, லேட்டாக வந்தது யாருடைய தப்பு? சரியா? லேட்டாக வந்தனால தானே அவங்க தூங்கினாங்க. அப்போ நீங்களே லேட்டாக வந்துட்டீங்க, நான் லேட்டாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா வரலையா? கண்டிப்பாக வரும்ல. நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் சார் நீங்கள் ஒரு நாளாக லேட்டாக, ஒரு நாள் ஆச்சு சார் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, நான் ஒரு மணி நேரம் தான் சார் லேட்டாக வந்தேன், அதுக்காக நீங்கள் என்னை வெளியே நிற்க வச்சிட்டீங்க, நீங்கள் வந்து அவங்க 5 பற்றி உள்ளே அனுப்பிச்சிட்டீங்க. அப்போ என்ன அது? என்ன காரணம்? ஆயத்தம். நீங்கள் இன்னொரு 1 மணி நேரம் கொடுத்துருந்தா கூட அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியாது? ஆயத்தமாக வந்திருக்க முடியாது. இதுதான் வந்து அதனுடைய உண்மை. சரியா? இதுதான் உண்மை. நீங்கள் இன்னும் 2 மணி நேரம் நீங்கள் கொடுத்தா கூட அவங்க என்ன பண்ண முடியாது? ஆயத்தமாக முடியாது. என்னன்னா, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது, பரலோகம் போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, சரிங்களா? ஆனால் அதுக்குரிய எந்த விதமான வேலையை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அது எனக்கு தேவையில்லை, வந்தால் பார்த்துக்கலாம். புரியுதா? என்ன விட மோசமானவெல்லாம் இருக்கிறான், இவனே பரலோகம் போவான்னு சொன்னான், நான் போக மாட்டேனா? சரியா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கு. இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் போக மாட்டேன்னா, இவங்களை காட்டில நான் மேலே தான். ஒரு பரிசேயனுடைய ஜெபத்தை போல தான் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் நம்மளை தேர்த்திக் கொள்கிறோம். சரிங்களா? நிறைய இடங்கள்ல அது நடக்கிறது, எனக்கே அது நடக்குது சில சமயம். அதுக்கப்புறம் இல்லை தப்பு அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இங்கே நின்று பேசுகிறவங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப பரிசுத்தவான்னு நினச்சிக்காதீங்க. சரியா? தேவனை தவிர இங்கே யாருமே பரிசுத்தமாவதற்காக நம்ம முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு தான் தெரியும் என்னுடைய தவறுகள் என்னென்னு. தேவனுக்கு மறைவாய் நான் செய்த தவறுகள் யாருக்கு தான் தெரியும்? எனக்கு. அது வெளிச்சம் போட்டு காமிச்சாருன்னு சொன்னால் இந்த இடத்துல யாருமே என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. பழைய நீங்கள் ஆசிரியப்பு கூடாரத்தில் ஆசாரியன் உள்ளே போகும்போது கைத்தை கட்டி தான் என்ன பண்ணுவாங்க, உள்ளே அனுப்புவாங்க. மணி ஓசை கேட்கும் பொழுது உள்ள ஒரு உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். மணி ஓசை கேட்கல அப்படின்னா கைத்தை பிடிச்சி என்ன பண்ணணும், வெளியே இழுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இங்கே யாராவது பேச வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரே அங்கேயே முட்டிகள் போட்டு ஜெபம் பண்ணிட்டு, தயவு செய்து என்னை கொன்றாதீங்க, நான் இந்த பாவத்தெல்லாம் பண்ணிட்டேன். அப்போ அந்த பயம் நமக்கு வருதா இல்லையா? அப்போ உடனே ஒரு தீர்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ தீர்ப்பு அப்படி அல்ல. இது ஒரு சாட்சியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரிங்களா? சரி, அப்போ தூக்கம் அப்படிங்கிறது அதை குறிக்கல. அது எதை குறிக்கிறது நம்ம நினைக்கிறோம்? ரெடி இல்லை, ஆயத்தம் இல்லாத ஒரு உறக்கமாக அது இருக்கிறது. சரியா? அப்போ ஒரு 10 பேர்த்துல 5 பேர் தூங்கியாச்சு, 5 பேர் 10 பேர் தூங்கினாங்க, 5 பேர்கிட்ட ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமா இல்லை. சரியா? சரி, இன்னொரு விஷயத்தை வாசிப்போம். சாத்தான் சபையை எப்படி தாக்குறான்? நீங்க ஏதேன்லேருந்து எடுத்துக்கங்களேன். நீங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து நீங்க இந்த காரியத்தை எடுத்துக்கங்க. அவன் ஆரம்பத்திலிருந்தே இப்போ யார் ஒரு வீக்கர் சோலை தான் அவன் என்ன பண்ணுவான், பிடிப்பான். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக மிக பலவீனமான பாண்டம் யாரு அப்படின்னா அவங்கள தான் யாருடைய ஃபோக்கஸ்? சாத்தானுடைய. யார் சீக்கிரம் விழுவா? நீங்க சாத்தானை ரொம்ப சர்வசாதாரணமாக நினைச்சிடாதீங்க. 7000 ஆண்டுகளுடைய மனோ தத்துவ நிபுணர் யாரு? சாத்தான். தி பிக்கஸ்ட் சைக்காலஜிஸ்ட். மனித இயல்பை பற்றியும் மனிதனுடைய குணங்களை பற்றியும் அதிகம் உணர்ந்தவன் யாரு? சாத்தான். அவனுக்கு மறைவா நீங்க நம்ம எங்கேயுமே ஓட முடியாது. சரியா? அவன் உங்களை பாவம் பண்ண வைக்கல, ஆனால் பாவம் செய்வதற்குரிய காரியங்கள் அனைத்தும் உங்க கண்ணு முன்னாடி வைப்பான். சரியா? அதை வச்சா அவன் விழுந்துருவான் அப்படின்னு யாருக்கு தெரியும்? நம்ம என்ன யோசிப்போம், எப்படி யோசிப்போம், பாராட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், கோபம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே யாருக்கு தெரியும்? 2 பேருக்குமே தெரியும். ஒருத்தர் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தர் அதை நீ செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த 2க்கு நடுவில் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு வைக்கிறது யார்கிட்ட தான் இருக்கு? அதில் தான் உங்களுடைய நியாய தீர்ப்பே அடங்கி இருக்கு. சரியா? ஆனால் ஒருத்தரால் 2மே என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். யாருக்காவது கோபம் வராதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, யாரும் சொல்ல முடியாது. சரியா? உண்மையில நான் யாருங்கிறது யார்கிட்ட தான் கேட்கணும்? என் மனைவிட்ட தான் கேட்கணும். கரெக்டான ரிப்போர்ட் யார் கொடுப்பா? அவங்க தான் கொடுப்பாங்க. உண்மையிலே ஒரு மனைவி யாருன்னு யார்கிட்ட தான் கேட்கணும்? கணவன்கிட்ட தான் கேட்கணும். சரியா? கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் மனுஷனே இல்லைங்க அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோமா இல்லை? என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. சரியா? அப்படி ஒரு கோபம் எல்லாத்துக்கும் தான் வருது. அப்படி தானே?
அதை எவ்வளவு தூரம் நாம் கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. சரிங்களா, எடுத்த ஒரு வாசிங்க. எபேசியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்ப ஆண்டவருடைய ஞானத்தையும் ஆண்டவருடைய குணங்களையும் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது மகிமையையும் பேசக்கூடிய நபர்களாக யார் இருக்கிறோம்? சபை இருக்கிறது. சபையினுடைய வேலை என்ன? தேவனை பற்றி பேசுவது. எப்படி பேசணும்? ஆண்டவர் எனக்கு இதை செய்திருக்கிறார், உங்களுக்கு செய்வார் அப்படிங்கிறத காட்டிலும் என் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? வாயினால் சொன்னா போதுமா அப்படின்னா இல்லை, எங்களுடைய குணத்தின் மூலியமாக சொல்லணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அங்கு தேவன் வெளிப்படுகிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னுடைய வீட்டில் என்னை பற்றி விசாரிக்கும் பொழுது அங்கு என்னுடைய தேவனுடைய குணங்கள் வெளிப்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் தனியாய் விடப்படும் பொழுது நான் தேவனை வெளிப்படுத்துகிறேனா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் தான் தேவன் வெளிப்படுகிறார். என்னுடைய குணங்களும் என்னுடைய பழக்க வழக்கமும் என்னுடைய அணுகுமுறைகளும் தேவனை அங்கு வெளிப்படுத்துகிறது. இல்லைப்பா அவர் ரொம்ப நல்லவர்ப்பா, அவர் இப்படி பேச மாட்டார், அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. இல்லை இல்லை, அவர் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைங்க, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுங்களா, அவர் பொய்யே பேச மாட்டார். ஆமாம், அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னும் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு அவ்வளோ பயபக்தியாக இருப்பார், ஆனால் மற்ற நாளில் அவ்வளோதான். சரியா? அப்படி அல்ல. யாருக்கு கோபம் வராதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தான் கோபம் வரும். ஆனால் பைபிள் சொல்றது கோபம் வந்தாலும் பாவம் செய்ய. கோபம் வர்றது தப்பு இல்லை தம்பி, ஆனால் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செஞ்சிடாது. கோபத்தில் ஓங்கி அடிச்சு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்துட்டு ஐயோ அழுது கொண்டுட்டேனே, தெரியாமல் கொண்டுட்டேன்னு சொன்னால் அவங்கள சட்டம் விட்டுருமா? இல்லை ஆண்டவர் தான் விட்டுருவாரா? அப்படி தானே காயின் பண்ணா. ஒரு கோபம் ஆபேல் மேலே. சரியா? அந்த கோபம் எல்லாத்துக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் நல்லா கவனிக்கணும். சரிங்களா? 2 குழந்தை 3 குழந்தை வச்சுருக்கிறவங்கலாம் நிறைய நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கும். ஒரு குழந்தைக்கு முன்னொரு குழந்தைக்கு மேலே பொறாமை வருகிறதா அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். சில நேரம் ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை சுமாராக தான் படிக்கும். நம்ம அந்த ஒரு குழந்தைய மட்டும் தான் என்ன பண்ணுவோம்? பேசிக்கிட்டே இருப்போம். ரொம்ப சாச்சி எப்படி படிக்கிற, சாச்சா நீ தங்கச்சியை பார்த்து கற்றுக்க, உன் அக்காவை பார்த்து கற்றுக்க. நம்ம எப்படி இருந்தோன்ட்டு நமக்கு தான் தெரியும். சரியா? நம்மளை ஸ்கூலில் என்னெல்லாம் பேசுனாங்கன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது மற்றவரிடத்துலேருந்து எதிர்பார்க்கதை காட்டிலும் நம்ம இடத்துலேருந்து முதல் வரணும். சரியா? நம்மகிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் மற்ற இடத்துல என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? நான் படிக்கலதான நீ படி, அவனுக்கு என்ன வருதோ அதான் படிப்பான். அன்பினால் ஒரு விஷயத்தை திருத்த முடியலன்னு சொன்னால் அடக்குமுறையால் அதை திருத்தவே முடியாது. நீங்கள் அடக்க அடக்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பையனை ஒரு சார் அடிச்சுட்டுக்கிறாரு. ஒரு நாள் அடி, 2 நாள், 3வது நாள், 4வது நாள் அவன் வந்து அப்படியே நிற்கிறான், மரம் மாதிரி நிற்கிறான். 4 அடி என்னடா முறைக்கிற அப்படின்னு மறுபடியும் ஒரு 2 அடி அப்படியே தான் நிற்கிறான். 5வது அடி அடிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. போ ஏன்? அவன் பார்வை அப்படி இருக்கு. அட்ரா நீ அடி பார்ப்போம், வெளியே தானே வருவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் அடிக்கலை, குச்சி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டாரு? கிளாஸில் கண்டுக்காமே போயிட்டார். இப்போது ஒரு எதிர்ப்பு வருது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அப்படி தான் இருப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியும்? இப்படி தான், இதுதான் என் குணம், நீ பண்ணுறதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் முடிவு பண்ணிட்டான், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அடிக்கிறனாலையெல்லாம் எதையுமே என்ன பண்ண முடியாது. அடிக்க போறாங்கன்னு ஒரு பயம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அடிக்கு மரியாதை. இவ்வளவுதானா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த அடி மேல என்ன இருக்காது? பயம். என்ன முடிஞ்ச 2 அடி இப்போ வந்து அடிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ சபை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் முதல் ஆண்டவர் ஏற்படுத்தின சபை அப்படிங்கிறது யாரு தான்? ஆதாமும் ஏவாளும். எவ்வளவு அழகான ஒரு சபை. சரிங்களா? ஆனால் அந்த சபை என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? முதலாவது சாத்தான் நம்மிடத்துல இல்லை, நம்மிடத்துல கொண்டு வரக்கூடிய முதல் பலவீனம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால்,
என்ன நினைக்கிறீங்க? கோபம் இல்லை, கண்களின் இச்சை, அப்புறம் வேற முதலாவது இது வந்துச்சுனாவே நம்ம தேவனிடத்துல அதிகமாய் நெருக்கமாய் ஜீவிக்க முடியாது. ஆசை. வேற யாரும் சொன்னாங்க? சந்தேகம். சரியா? சாத்தான் விதைக்கிற முதல் விதை, தேவனுக்கு எதிராக ஒருத்தனை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் விதைக்கிற முதல் விதை என்னதான்? சந்தேகம். என்ன சந்தேகம்? இதை நான் ஏன் செய்யணும்? இதெல்லாம் செய்யணும்னு பைபிள் இருக்கா? அப்படிலாம் இல்லையே. அந்த காலத்தில் அவங்க அப்படி பண்ணாங்க, இந்த காலத்தில் நம்ம பண்ணோன்னு என்ன இருக்கு? நீங்க எப்போ ஒரு காரியத்துக்குள்ள ஒரு விதண்டாவாதத்தை கொண்டு வருகிறீர்களோ, சரிங்களா, நான் அதை ஏன் செய்யணும், அதுக்காக நம்ம ரோபோட் இல்லை, நம்ம கேட்கக்கூடிய பதில்கள் எங்க இருக்கு? வேதத்தில் இருக்கு. அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லைன்னா மற்றவருடைய இடத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா நான் ஆண்டவரை சந்தேகப்படுகிறேன். முதல் அவன் விதைத்த விதை என்னது? தேவன் அப்படி சொன்னாரா? சரியா? தேவன் அப்படி உங்களுக்கு சொன்னாரா? அப்படியெல்லாம் இல்லையே. சாப்பிடு, சாகலையே. அப்ப அவர் சொன்னது புரியுதானே? கரெக்ட் தானே? யாரை தான் கூப்பிடுறான்? குடும்பத்தில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இந்த வீக்கர் வெசல் அப்படிங்கிறது தான் யாருடைய டார்கெட்டு? சாத்தானுடைய டார்கெட். சரி, இப்போ நான் அவனை சொல்கிறேன், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? எல்லாரும் இப்போ கண்ணை மூடுங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன், இங்கே தான் நிற்க போகிறேன். சரியா? இதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை திறக்கூடாது. எல்லாரும் கண்ணை மூடி ஏதாவது ஒரு விலங்கு நினச்சிக்கங்க. கண்ணை மூடுங்க. ஏதாவது ஒரு விலங்கு, உங்களுக்கு பிடித்த விலங்கு நினச்சிக்கங்க. குரங்க மட்டும் நினைக்காதீங்க. குரங்க மட்டும் நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு விலங்கு நினச்சிக்கங்க. இப்போ கண்ணை தரங்க. எத்தனை பேர் குரங்க நினச்சிங்க? குரங்கு எத்தனை பேர் கண்ணுக்கு வந்துச்சு? யார் கண்ணுக்கு வரலையா? யாருங்க நீங்கெல்லாம்? என்ன தந்திருக்கா? உங்களுக்கெல்லாம் குரங்கு வரவே இல்லையா? பரவாயில்லையே. இது எந்த கிரௌடுன்னு எனக்கு தெரியல. நான் மறுபடியும் வேற மாதிரி தான் கேள்வி கேட்க நினைக்கிறேன். சில நேரங்களில் இதை செய்ய வேண்டாம், இது வேண்டான்னு சொல்றதா நமக்கு ஆர்வத்தை அதிகமாய் தூண்டும். நீங்க குழந்தைகிட்ட போய் அங்க போகாத அப்படின்னா அங்க என்ன இருக்குதுன்னு அவன் யோசிப்பான். அதை செய்யாத, அதை பார்க்காதன்னா அதில் பார்த்தா என்ன அப்படின்னு அவன் கேட்பான். சில நேரங்களில் அவன் பார்க்காம கூட இருந்திருப்பான், அதை நம்மளே அவனை பார்க்க வச்சிருவோம். சரியா? நிறைய காரியத்தை சொல்லாமல் விடுவதே நல்லதாய் இருக்கும். சரிங்களா? எதை நம்ம வேண்டாம் நினைக்கிறோமோ அப்படித்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தான் அதிகமாய் யோசிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கனவு இருக்கும், நான் இப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரியா வாழ்றோம்? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி படிக்கணும், இந்த மார்க் வாங்கணும், நான் இப்படிப்பட்ட நல்ல ஒரு கணவனாக இருக்கணும், நல்ல ஒரு மனைவியாக இருக்கணும். சரியா? அதே போல் என்னோட வாழ்க்கையை நான் இப்படி நடத்தணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்குமா இல்லையா? அந்த கனவு படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு? இல்லை, வாய்ப்பே இல்லை. சரியா? ஏன் அப்படின்னா, நம்ம உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையை தாண்டி எந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கற்பனை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அதுவும் ஒன்று இருக்கு. என்னுடைய சபை ஒரு ஆடம்பரமான சபையா இல்லை. கேத்தலிக் சபையை பாருங்க, சிஎஸ்ஐ சர்ச்சை பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கு. இதே ஈரோடு சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள போயிருக்கீங்களா? எலெக்ஷன் அப்போ நான் கூப்பிட்டு போறேன். எலெக்ஷன் அப்போ நான் அவங்களை கூட்டிகிட்டு போறேன். நம்ம சபை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. சரியா? சட்டமன்றம்லாம் தோத்துரும். ஏன்னா எனக்கு என்னோட மாமா ஒருத்தர் உள்ள இருக்கிறார், எனக்கு தெரியும் சீதை சபையில் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. சரியா? ஆமாம், ரெவரண்ட் எல்லாம் சட்டையை பிடிச்சி அடித்த கதையெல்லாம் நிறையா இருக்குது. அப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே நமக்கு இன்னுமே ஒரு எண்ணம் இருக்குது. என்ன எண்ணம் இருக்குது? ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். தப்பாக இருந்தால் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அவர் செய்வார். அதற்குரிய வேலைகளை அவர் செய்வார் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. முதல் குடும்பத்தை அழித்தது யார் தான்? ஒரு வார்த்தை ஆதாமை கூப்பிட்டு இருந்தா அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கா? சில நேரங்களில் நாம் தன்னிச்சையாய் செய்யக்கூடிய காரியங்கள் குடும்பத்துக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது.
கேட்காம செஞ்ச ஒரு காரியம் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் தெரியுமா உங்களுக்கு? என்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, ஏன் இந்த முடிவெடுத்த அப்படின்னு வரும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும். வந்தாச்சு, பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, ஆராதனை நடக்குது. ரெண்டாவது, சரிங்களா, முதல் சந்தேகம் விதைக்கிறது குடும்பத்தில் சந்தேகம். எவ்வளோ பெரிய சந்தேகம்? நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். விசுவாசம் அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் மற்றவர்களுக்கு சொல்கிறது அதுதான். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நமக்கு தேவன் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. இதுதான் உண்மை. இது மிக உண்மையான ஒரு விஷயம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் எனக்கு யார் தேவையில்லை? தேவன் தேவையில்லை. அப்போ தேவனுக்கு தெரியும், கரெக்ட். ஆனால் சில விஷயங்களை அவர் அனுமதிக்கிறார், சில விஷயங்களை அவர் அனுமதிப்பது இல்லை. சில நேரம் நீங்கள் ரொம்ப திறமையானவர்களாக இருப்பீங்க, ரொம்ப ஞானியாக இருப்பீங்க, உங்களுக்கு எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் சில வேலை உங்களுக்கு கிடைக்காமல் போகும். உங்களை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, என்ன ஆண்டவர், சில நேரங்கள்ல ஆண்டவர் அது உங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறார். அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்னதில்லை, தேவையில்லாத. யோனாவை எங்கே போக சொன்னாங்க, எங்கே போனார்? சரியா, தாவீது போருக்கு போன சொன்னா அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்குறாருன்னா அந்த வேலையை தான் என்ன பண்ணணும், போய் செய்யணும். வேறொரு வேலையை நீங்கள் செய்ய துணிந்தால் அதனுடைய விளைவு என்னதான்? மோசம்தான். புரியுதா உங்களுக்கு? முக்கால்வாசி நேரம் நம்மளுடைய காரியங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, ஆபேல் காணிக்கை கொண்டு வரான், காயின் காணிக்கை கொண்டு வரான். நல்லா யோசித்து பாருங்க. உலக பிரகாரமாக அந்த நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா காயின் செய்தது தவறாகவே தெரியாது. ஆபேலுடைய வேலை ஆடு மந்தை, காயினுடைய வேலை விவசாயம். முதல் பலனை தானே கொண்டு வரணும். சரியா, என்ன கொண்டு வந்தான்? ஆட்டை கொண்டு வந்தான். இவன் என்ன கொண்டு வந்தான்? வெஜிடபிள் கொண்டு வந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய காணிக்கை என்ன பண்ணுறாரு? அங்கீகரிக்கல. ஏன்னா முதல் பலன் வேற, பலிங்கிறது வேற, ரத்தம் சிந்துதல் இருக்கணும். ஆனால் காயினுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, நான் ஏன் போய் அவன்கிட்ட ஆடு வாங்கணும்? என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்க மாட்டேனா? நான் சம்பாரிச்சது தானே, என்னுடைய உழைப்பு தானே. இதில் என்ன இருக்கு? காணிக்கைனா ஒன்று தானே. அவன்கிட்ட இருக்கிறத அவன் கொடுக்குறான், நான் என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன். சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், என்னுடைய முறைமையின்படி, என்னுடைய எண்ணத்தின்படி சில காரியத்தை செய்ய துணிகிறோம். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. நீங்கள் தசபாமகம் கொடுப்பதனாலும் காணிக்கை அது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கு உண்டானது. அதில் யார் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. கொடுங்கிறது தான் சொல்ல முடியும். இவ்வளோ கொடுன்னு சொல்லி கேட்க முடியாது. ஆனால் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி தான் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறைமை இருக்கிறது. போலியான ஒரு ஆராதனையை காயின் என்ன பண்ணா? சில நேரங்கள்ல ஆண்டவருடைய பெயரை நாம் ஒத்துக்கொள்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில் யார் இல்லை? ஆண்டவர் இல்லை. வீட்டில் பெருசா ஒரு போட்டோ மாற்றுறதுனால நம்முடைய வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. நான் சில சவுத்துல எல்லாம் போயிருக்கேன், சில சிஎஸ்ஐ கேத்தலிக் வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன். ஒரு பெரிய ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு படம் இருக்கும், அது கீழே லைட் எரியும், சில சமயம் மாலை போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ப்ரேயர் ஹாலெல்லாம் பார்த்தா நமக்கே போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ப்ரேயர் பண்ணலான்னு தோணும். சரியா, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா கட்டியிருப்பாங்க. அது இந்த கேரளா சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதை காட்டிலும் எப்படி தொழுது கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தர் ஆலயத்துக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணா, இன்னொருத்தர் ஆலயத்துக்கு வெளியிருந்து ஜெபம் பண்ணா. ஆனால் ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்டார்? அதே இடத்துல தாவீது ஒரு ஜெபம் பண்ணார். இந்த ஆலயத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க கேட்கணும் ஆண்டவரே அப்படின்னாரு. ஆனா ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜெபத்தை மாத்திரம் கேட்பவர் அல்ல, அவர் ஆலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜெபத்தையும் கேட்கிறார். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை ஆண்டவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு, மற்றவர்கள் முன்பாக தாழ விட மாட்டார். எவ்வளவோ காரியங்கள் நீங்க ஆண்டவர் மட்டும் முன்னிறுத்தி பாருங்களே, எந்த இடத்திலும் உங்களுக்கு என்ன வராது, தோல்வியே வராது.
சீரியஸாக சொல்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த சில காரியங்கள். தோல்வியே வராது. நோவாவினுடைய காலத்தில் என்ன நடந்துச்சு, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒழுக்க சீரழிவு. சரிங்களா? இப்போ நம்முடைய அட்வந்திலே வந்து அதாவது ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற பேச்செல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, வந்து கொண்டு இருக்கிறது. சரியா? அதே போல் வந்து திருமணம் அப்படிங்கிறத இதெல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. திருமணத்தை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வைத்து உங்களுடைய திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் அப்படிங்கிறத சொல்லிவிடலாம். சரிங்களா? எனக்கு பொண்ணு இப்படி இருக்கணும், பொண்ணு அப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், காது அப்படி இருக்கணும், முடி நீளமாக இருக்கணும், சரியா, இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ சம்பளம் வாங்கணும், வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. இதுக்கு மேலே என்னடா எதிர்பார்ப்பு வேணும்? பையன் வந்து நாங்கள்லாம் என்ன ஒரு சொந்த வேலை இருக்கணும், வீடு ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, கார் இருக்கணும், அவ்வளோதான். ஃபாரினுக்கு இது போகிறதா இருந்தால் நல்லா போயிட்டு வரட்டும், பிரச்சனை இல்லை. அப்புறம் பையன் பைபிள் படிப்பானான்னு யாராவது கேட்டிருப்போமா? இல்லை பொண்ணு பைபிள் படிக்குமா, சபைக்கு ரெகுலராக போகுதா, பொண்ணுக்கு வேத ஞானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டிருப்போமா? இல்லை தெரிஞ்சிருப்போமா? அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே கிடையாது. சரியா? ஆனால் கல்யாணம்லாம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா புலம்புவோம். என்ன புலம்புவோம்? என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே. சரியா? எலியேசர்கிட்ட மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. யாரு? ஆபிரகாம். ஒரு வேலைக்காரன்ட்ட. ஏன்னா கிட்டத்தட்ட எலியேசர் தான் அவனுடைய முதல் மகனும் கூட. சரியா? ஈசாக்கு பிறக்கலைன்னு சொன்னா யாரு தான்? எலியேசர் தான். ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் கூட எலியேசர் நினைச்சிருக்கலாம் இவனை கொன்னுட்டா எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணல, நினைக்கல. ஈசாக்கியும் எஜமான் என்று தான் என்ன பண்ணா, எலியேசர் அழைத்தார். அந்த எலியேசர்கிட்ட ஒரு பொண்ணு கூட போய் பொண்ணு பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு. இப்போ எப்பேற்பட்ட ஒரு 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 விஷயங்கள் நடக்குது. எதை அவர்கள் பார்த்தார்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், படிக்கணும். நம்ம அதை செய்யறோமா? நோவாவின் காலத்தில் அதுதான் நடந்துச்சு. வசதிக்காகவும் படிப்புக்காகவும் பதவிகளுக்காகவும் திருமண பந்தம் அப்படிங்கிறத அவர்கள் கொச்சைப்படுத்த நிமித்தமாக ஒரு பெரிய அழிவு அவர்களிடத்துல வந்தது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஏன் அப்படி நம்ம திருமணம் ஏன் வந்து ஒரே ஃபைத்தில் ஒரே சபையில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்காது, முரண்கள் இருக்காது. நான் உனக்காக இவ்வளோ சேரனே, நீ என் சபைக்கு வரமாட்டியா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? ரொம்ப அன்பான ஒரு மனைவின்னு வச்சுக்கோமே, ரொம்ப அழகான மனைவி, அன்பான மனைவி, எல்லா குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. சரி, எனக்கு நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? அதே போல் ஒரு பையன் வந்து நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்? சின்னதுலேருந்து வளர்ந்த ஒரு எண்ணம், படித்தது, சரி அங்கேயும் இயேசு கிறிஸ்து தான், இங்கேயும் இயேசு கிறிஸ்து தான், அங்கே போய் உட்கார்ந்தா தான் என்ன? இது முதல் வரும். ரெண்டாவது, சரி இப்போ என்னதான், சரி பரவாயில்ல, ஒரே ஒரு கம்மல் தானே, ஒரே ஒரு மோதிரம் தானே, போட்டுக்கிட்டா என்ன? ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், ஆக்சுவலாக எனக்கு கழட்டினான்னு தாங்க ஆசை, ஆனால் கழட்டின அந்த கையை பார்க்குறக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னாரு. நீங்கள் வேணால் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிங்க, கை ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இன்னும் உண்மைதான். முடியை எடுத்தால் எப்படி இருக்கும், நமக்கு மீசையை எடுத்தால் எப்படி இருக்கும்? அதே போல் கழுத்தில் இருந்து போட்டிருந்த செயினை எடுத்திங்கன்னா எப்படி தான் இருக்கும்? விரக்தியாக தான் இருக்கும். சரிங்களா? மோதிரத்தை கழட்டினாலும் அப்படி தான் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும் தெரியுமா? மோதிரத்தை கழட்டினீங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் எத்தனை வருஷமாக மோதிரம் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. சரியா? இதெல்லாம் என்னுடைய கௌரவத்தை உயர்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால் அது உண்மை இல்லை. நகை போட்டால் தான் 4 பேர் நீ மதிப்பான் அப்படின்னா அப்படிப்பட்ட நகை நமக்கு தேவையில்லை. அது ஒரு மதிப்பை நமக்கு கொண்டு வர்றது இல்லை. எங்கள் அம்மாலாம் அட்வென்டிஸ்ட் ஆனப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே சிஎஸ்ஐ தான். எங்கள் சித்தியெல்லாம் இப்போவும் வருஷத்துக்கு ஒரு 5 பவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களே ஹெச்எம் ஸ்கூலில். இந்த கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா அப்படி தான் போவாங்க. சில வார்த்தையை சொல்லியே கேட்பாங்க, உன்னைய பார்க்குறதுக்கு இப்படி இருக்கு, ஏன் சாந்தா ஒரு செயின் போட மாட்டியா? ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லக்கூட கூடாது. சரியா? அப்படி இருக்கு, ஒரு செயின் போட மாட்டியா? சின்னதாக ஒரு மூக்குத்தி கம்மலாவது குத்திக்குவேன்,
ஒரு 2 வளையல் போட்டுட்டு என்ன போட முடியாம இல்லை, இதெல்லாம் பேங்க்ல தூங்கிட்டு இருக்கு. ஆனா போட மாட்டேன். தனிப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். கிறிஸ்துவனோடு நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்த்தல, நீங்கள் ஒரு முடிவு என்ன பண்ணணும், எடுக்கணும். உங்கள் கூடவே இருப்பாங்க ஒரு நண்பர், ஒட்டுக்கா நாங்கள் படித்தோம், ஸ்கூல் படித்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் அவன் சேபத்தில் வேலைக்கு போயிட்டான். நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவர் எப்பவுமே அது உன் விருப்பம் அப்படின்ட்டு. அது யாருடைய விருப்பம்? உன் விருப்பம். நீ தான் அதை முடிவு எடுக்கணும். வேற எதுவும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். அடுத்து பாபேல்னு ஒரு கோபுரம் கட்டினாங்க. சரியா? தேவனை விடமும் நாங்கள் என்ன பண்ண போறோம், மனித ஒற்றுமை. அங்க நடந்தது என்னது, மனுஷன் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்பவும் பெருசு கட்டுறாங்க. ஆனா எத்தனையோ ராஜ்யங்கள் அதுக்கு பிற்பாடு வந்துச்சு. ஒரு ராஜ்யத்தில் இருந்தது இன்னொரு ராஜ்யத்தில் இல்லை. இப்பவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். கஷ்டப்பட்டு எகிப்திலிருந்து கூட்டு வந்தார் ஆண்டவர். 40 நாள் மோசே என்ன பண்ணாரு, மலைக்கு போனார். நம்ம ஆளுகளை என்ன பண்ணிட்டாங்க, எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை கூட்டி வந்தார். ஆனா அவர்களிடத்திலிருந்து எகிப்து அவரால் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. சரியா? எகிப்திலிருந்து அவர்களை எடுத்துட்டு வந்துட்டார் ஆண்டவர் வெளியே. ஆனா அவர்கள் மனதில் இருந்தக்கூடிய எகிப்து என்ன பண்ண முடியல, அவரால் கொண்டு வர முடியல. நிறைய நேரங்கள்ல நம்மளும் அப்படித்தான் இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறது, ஒவ்வொரு தடவையும் நான் பிரசங்கம் அந்த பிரசங்கம் முதல் யாருக்கு, பிரசங்கியாருக்கு தான். அதுக்கப்புறம் தான் யாருக்கு, மற்றவர்களுக்கு. எனக்கு அந்த பிரசங்கம் ஒரு விஷயத்தை உணர்த்தலைன்னு சொன்னா அந்த பிரசங்கத்தை நான் மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இது ஏதோ படித்தது தெரிந்தது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது எனக்கு என்ன போதித்ததோ அதை தான் நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. யூடியூப்பில் போனால் பல லட்சம் பிரசங்கங்கள் இருக்குது. சரிங்களா? நெட் அடிச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வரும். சாட் ஜிபிடிலாம் போட்டிங்கன்னா ஊருப்பட்டது அது கொடுக்கும். ஆனால் அதுவும் நம்முடைய கோட்பாடும் ஒன்றாங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். வேதத்தை வாசிக்காமல், வேதத்தினுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது. நீங்கள் இதை விட அருமையான பிரசங்கங்களை மற்ற சபையினர் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. கேட்குறக்கே ரொம்ப விருப்பமாக இருக்கும். நல்லா இருக்கே, நம்ம சபையில் இப்படி யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. சரியா? எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி என்ன பண்ணுது இப்போது இருக்குது. பெரிய பெரிய ஸ்டேஜ், பெரிய பெரிய மேலே வாத்தியங்கள், அருமையான ஒரு பாடல்கள். சரிங்களா? உங்களுக்கு பிடித்த பாடகர் யார் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக யார் ஃபேமஸு, ஜான் ஜபராஜ் பாட்டு தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா அதில் என்ன பாஸ்டர் இருக்குது, ஜான் ஜபராஜ் பாடுற கேட்குறதெல்லாம் தப்பா? தப்பு இல்லை தான். பெர்கமான்ஸ் பாட்டு கேட்குறது தப்பா? இல்லை, ஆண்டவரை பற்றி பாடுறாங்க. என்ன பாடுறாங்க, எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், யோசிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் இது என்ன இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக நமக்கு தெரியாமலே இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது நிறைய காலம், எரேமியாவின் காலத்தில் சரியா, சமாதானம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நாடெல்லாம் அழியாதான், நல்லா இருக்க போகிறோம், உலகமெல்லாம் அழிய போகிறதில்ல அப்படின்னா கடைசியில் என்னாச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் ஒருத்தரை காப்பாற்றுறார். எப்பெல்லாம் சபை உறங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் சிலர் விழுத்திருக்கிறார்கள், தப்பித்துக் கொள்கிறார். சரியா? ஆபல் இறந்தான், என்ன பண்ணிட்டான், அவன் நீதிமானா இறந்தான், பிரச்சனை இல்லை. ஆனால் காயின் என்ன பண்ணிட்டான், பொறாமையில போயிட்டான். அடுத்தது காப்பாற்றப்பட்டவர்கள் யாரு தான், நோவாவின் குடும்பம் மாத்திரமே. மீதியானவர்கள் அவ்வளவுதான். எலியா இடத்துல 7000 பேர் தான், 7000 பேர் தான் காப்பாற்றப்பட்டார்கள். சரியா? அதே போல ஒவ்வொரு இடத்திலும் அப்படித்தான். எருசலேமின் அழிவு, காப்பாற்றப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். 12 சீசர்கள், அதில் கூட யார் விட்டு வைக்கல, சாத்தான் ஒருவரை எடுத்துக்கிட்டான். 12 பேர்த்துல ஒருத்தர் எடுத்துக்கிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அநேக நேரத்தில் சபை பரலோகம் போகுமா அப்படின்னா நீங்கள் அப்படி என்னை கேட்டீங்கன்னு சொன்னால் நான் அது இல்லை என்று தான் சொல்லுவேன். சபை கோட்பாடுகள் மூலியமாக சபையினுடைய அங்கத்தினர்கள் பரலோகத்துக்காக தயார் செய்யப்படுகிறார்களே தவிர மொத்த சபையும் போகுமான்னா இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் எசேக்கியேல்ல, நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது போல உன் குடும்பம் காப்பாற்றப்படும்னு நினைக்காத, நோவாவே தப்பிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறார். சரியா? அப்போ நோவாவினால் தான் யார் காப்பாற்றப்பட்டா, அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. யோபுனால தான் என்னாச்சு, இன்னொரு குடும்பம் அவனுக்கு கிடைத்தது.
எந்த ஒரு ஒரு வேத வசதி ஒரு ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் காப்பாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம வாசிடுவோம். இன்னொரு 5 நிமிஷம். லூக்கா 22:3 வாசிங்க. சாத்தான் எப்படிங்க ஒருத்தருக்குள்ள போற முடியும்? எல்லாத்துக்குள்ளேயும் போந்துடலாமா? அப்படியா? வீக்னஸ். சரி, ஏற்கனவே வாசம் சரிங்களா? ஆதியாகமத்தில் வாசப்படியில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னது? பாவம் படுத்திருக்கு. வெளிப்படுத்தல் 3:21. யார் நிற்கிறா? யாரை தான் கூப்பிடணுங்க? யார் கூப்பிடணும்? 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் யார் தான் கூப்பிடணும்? நம்ம தான் கூப்பிடணும். வாசப்படியில் யாரெல்லாம் நிற்கிறா? 2 பேருமே நிற்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க உள்ள வரக்கு. கூப்பிட வேண்டிய கடமை யாருது? அழைப்புதல் இல்லாமல் யாருமே எந்த வீட்டுக்குள்ளேயும் பிரவேசிப்பது கிடையாது. அதை மூலம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவரை வானா தான் ஆண்டவர் வருவார், சரியா? இல்லைன்னா அவர் வரமாட்டார். ஆனால் ஒருத்தர் உள்ளே இருந்தால் இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ஒருத்தரை வெளியே தள்ளிட்டு தான் இன்னொருத்தரை கூப்பிட முடியும். 2 பேர்த்தையும் நான் வச்சு நல்லா சாப்பாடு போடுறேன்னா சொல்ல முடியாது, சரியா? நம்ம அந்த கான்செப்டில் தான் பாதி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம், சரியா? சனிக்கிழமை ஆண்டவருடையது, மீதி 6 நாளும் அது எப்படியோ யாரு கூடவோ, சரியா? அப்படி தான் போயிட்டுருக்கு. சனிக்கிழமை எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எல்லாம் நினைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை 6:30 ஆச்சுன்னா முடிஞ்சுது, சரியா? இதெல்லாம் நான் மறுபடியும் சொல்கிறது, இது உங்களுக்காக சொல்லப்பட்டது இல்லை, எனக்காகவும் சொல்லப்படுது. எப்படா 6 மணி ஆகும் மொபைல் எடுக்கலாம், சரியா? விஜய் சட்டமன்றத்தில் என்ன பேசினாரு, இப்போ அதுதான் ஹாட் டாபிக் போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, சரியா? அந்த எண்ணம் நமக்குள்ள என்ன எப்படி தான் இருக்குது, ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. எப்போ 6 மணி ஆகும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பார்க்க வேணான்னு சொல்ல வரல. எதுலையும் அதிகமாக என்ன பண்ணாதீங்க, ஈர்ந்து போகாதீங்க. பண ஆசை, சரிங்க? குறை சொல்லுதல், அதிருப்தி சபையில் இருக்கா? அதிருப்தி சபையில் இருக்கா? சரிங்களா? குறை கூறுதல் இருக்கா? கண்டிப்பாக. நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த சபையிலுமே ரொம்ப நல்ல சபை எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு குறை இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அவர்கள் இடத்துல தனியாக போய் என்ன பண்ணணும்? ஓப்பனாக பேசு, சரி சார்? இதுதான் உண்மை. இன்னொன்று, இந்த ராபோஜனம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு தெரியுமா? உங்களுக்கு உண்மையிலே அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும், அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக எது இருக்கணும்? ராபோஜனம் இருக்கணும். ஆண்டவர் அவர்கள் பேதுரு நம்மளை மறுதளிப்பான், யூதாஸ்காரியோத்து நம்மளை என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான். எல்லாம் தெரிந்த ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய காலை என்ன பண்றாரு? கழுவுறார். அவர்கள் மன்னிப்பு கோரினார்களோ அல்லவோ, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவங்கள எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். அவர் மனதில் யார் மேலே என்ன இல்லை, ஒரு குறை கூட கிடையாது. அதுதான் என்னுடைய தேவன். புரியுதா உங்களுக்கு? அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்? அவன் கரெக்டாக யார் இடத்துல உங்களுக்கு முரண்பாடோ அவங்கள போய் கையை பிடிச்சி இன்னைக்கு உங்கள் காலை கழுவணுங்க, சரி? கால் கழுவுறதை தாண்டி ஒரு பெரிய மன்னிப்பை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவோ வாங்கி கொள்ளவோ முடியாது. அப்படி என்னங்க பெரிய பாவம் எல்லாம் பண்ணிட்டாங்க? எதுவுமே கிடையாது. ஏதோ 2 வார்த்தை தப்பாக பேசியிருப்பாங்க, அது கண்டிப்பாக நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்திருப்போம், இல்லை நமக்கே தெரியாமல் ஏதாவது பேசியிருந்திருப்போம். இதில் மன்னிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? மன்னிப்பை பெறுவதை காட்டிலும் மன்னிப்பை கொடுப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவராக எந்த சபை இருக்கிறதோ அந்த சபையிலே தேவன் அதிகமாய் வாசம் செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் மன்னிப்பை கொடுப்பதில் முதலாவதாக இருக்க வேண்டும். போன வாரம் நம்மகிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, நம்மளை பற்றி பேசியிருப்பாங்க, நம்ம போய் என்ன பண்ணணும்? எப்படி இருக்கிறீங்க பிரதர், எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க? தப்பு தான், நான் எதாவது சொல்லிட்டேன், கரெக்டு தான். நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க மன்னிக்கிறாங்களே இல்லையா, அது உங்கள் வேலையே கிடையாது. நம்ம என்ன பண்ணிடணும்? என்னையும் மன்னிச்சிருங்க. மன்னிப்பை கொடுக்காதவர்களுக்கு கிடைக்காத ஒரு அனுகூலம் என்ன தெரியுமா? தூக்கமே வராது. நிம்மதியான ஒரு உறக்கம், நிம்மதியான ஒரு
ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணல, மன்னிக்கலை. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள என்ன வருது, அந்த கோபம் வருது. என்னதான் நடந்து 10 வருஷம் 5 வருஷம் ஆனாலுமே அவங்க பார்க்கும் போதே எனக்கு என்ன வருது, ஒரு கோபம் வருது. இப்படி பேசினவங்க தானே, நீ சொன்னவங்க தானே. இந்த மன்னிப்பை கொடுக்காத வரைக்கும் உங்களிடத்தில் என்ன இல்லை, நீங்கள் அன்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை கொடுத்துருங்களே, என்ன பெருசு, ஓகே மனுஷன் போ. அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரலைன்னு வைங்க, உங்களுக்கு எந்த சந்தோஷம் வரலைன்னு வச்சுங்க, ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அவங்களுக்கும் போய் ஒரு வணக்கம் போட்டு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களை விட ஒரு பெரிய குணமாற்றம் வேறு எங்கேயுமே இல்லை. நான்லாம் அதை நிறையா பண்ணியிருக்கேன். சில சமயம் அதை அவங்க வெறுப்பாக கூட நினச்சிக்குவாங்க, இவன் வேணுன்னே வந்து எனக்கு வணக்கம் சொல்கிறான். சரியா, எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும் நான் சண்டை போட்டிருக்கேன், இவன் வேணுன்னே வந்து என்னை வெறுப்பேற்றுக்குன்னே வந்து எனக்கு வணக்கம் சொல்கிறான், நான் தான் பேசாமல் தானே போகிறேன் அவன்கிட்ட அப்படின்னு. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக வணக்கம் சொல்லும்போது சிரிச்சுட்டுலாம் சொல்லக்கூடாது. சரியா, ஏளனமா அது வேணும்னு அவங்கள ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி அதெல்லாம் பண்ணாதீங்க. உண்மையிலே என்ன பண்ணுங்க, வணக்கம் சொல்லுங்கள். எங்கெங்கே போயிட போகிறோம், அடுத்த வாரம் உங்களை நான் பார்ப்பேன்னு எனக்கு நிச்சயம் இருக்கா, சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை உண்மையை சொல்லுங்கள் பார்ப்போம், அடுத்த வாரம் நான் உங்களை பார்ப்பேன்னு யாருக்காவது நிச்சயம் இருக்கா? இதுதான் வாழ்க்கை. சரியா, இதுக்கிடையில் என்ன கோபம், என்ன ஒரு குமுறல், என்ன ஒரு இது, ஒரு இடத்துல நான் சொல்லாமல் வேண்டாமா நினச்சேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். குடும்பத்துக்குள்ளே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மற்றவர்களை பற்றி, சரிங்களா, மற்றவர்களை பற்றி குடும்பத்துக்குள்ளே நம்ம என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்படி சபை வளாகத்துக்குள்ளே நின்று உட்காந்துருக்கிறேன், ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசினாங்கன்னாலும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு சத்தம், அப்படி நான் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சத்தம் ஒரு கேட்டுச்சு, யார் அந்த சொட்டை பையனா அப்படின்ட்டு. இதுதான் எனக்கு கேட்டுச்சு, யார் அந்த சொட்டையனா அப்படின்ட்டு. அவங்க எந்த சொட்டையை பற்றி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா, அப்படின்னு பார்த்தா சபையில் நிறைய சொட்டை இருக்குது, நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. சரியா, ஆனால் ஒரு 4-5 பேர் நின்று பேசும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அதுவும் சபை வளாகத்துக்குள்ளே, எனக்கு உண்மையிலே வேதனையாக தான் இருந்துச்சு. அவங்க யாரை சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது என்ன ஒரு பேச்சாக இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், 1000 உங்கள் மேல் விமர்சனங்கள் இருக்கலாம், சரிங்களா, 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் சபைன்னு வரும்போது எப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். உண்மையிலே எம்மேது அதை வருத்தம் தான் என்ன பண்ண வரணும், தனியாக வந்து சொல்லணும், இந்த மாதிரி இருக்குங்க, அதை நீங்கள் சரி செஞ்சுக்கங்க. இதுதான் சபையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பாகவும் பரிவர்த்தனையாகவும் இருக்கணும். சரிங்களா, அநேக காரியத்தை தாண்டி கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய சபையினுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிமாறுதல் இல்லவே இல்லை. இதுதான் உண்மை. பரிமாறுதல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஒருவருடைய கஷ்டத்தை ஒருவர்கள் ஏளனமாய் பார்ப்பது அதிகமாய் இருக்கிறது. சரியா, சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம எதாவது சிரிச்சுட்டு இருப்போம். சரியா, மனித இயல்பு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது வேண்டாம். அந்த நேரத்தில் நமக்கு யார் வரணும், ஆண்டவர் வரணும். இதெல்லாம் ஒரு சாட்சியா, இதை போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. எத்தனை நானே நினச்சிருக்கிறேன், இங்கேருந்து நான் போய் சொல்ல முடியாது. அப்புறம் நானே மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், தப்பு தான் ஆண்டவரே, இப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. இதுதான் உண்மை. சரிங்களா, அப்படி நம்ம பேசக்கூடாது, பேசவும் யோசிக்கவும் கூடாது. ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் என்னங்கிறது அவங்க தான் கடந்து வராங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். சரியா, அதே போல் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுதலையும் சுட்டி காட்டுவது யாருடைய வேலையாக இருக்கணும், நம்முடைய வேலையாக இருக்கணும். ஆனால் அது பிரச்சனை பண்ணாத விதமாக என்ன பண்ணணும், அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்குது, அது வேண்டாம், இதை பற்றி என்ன நினைக்கிறோம், அதை பற்றி நம்ம பேசணும், இதை சரி செய்யணும், அவ்வளோதான். சபை வெவ்வேறாக பிரிவது அநேகமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா, ஒவ்வொரு சபையிலும் பார்த்தீங்கன்னா 4 குரூப் இருக்கும், இல்லை 3 குரூப், 2 குரூப். இப்போல்லாம் சபையில் 2 குரூப்பெல்லாம் கம்மி, 2க்கும் மேற்பட்ட குரூப்புகள் தான். சரியா, இந்த குரூப் அந்த குரூப் அந்த குரூப், இவங்க அவங்க கூட பேச மாட்டாங்க, அவங்க இவங்க கூட பேச மாட்டாங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு எப்படி நம்மால் அப்படி இருக்க முடியும்? சரியா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அதற்கு நாம் துணை போக கூடாது. சரிங்களா, கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? முதல் சாத்தா என்ன பண்ணா, ஒவ்வொரு சபைக்குள்ளே பூந்து அடித்தான், வெளியிருந்து வந்தான். அப்போ பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, என்ன பண்ணுற, என்னையே துன்பப்படுத்துற. என்னன்னு சொன்னது யார் சொல்றாரு? சபையை சொல்லுகிறார். சபை தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் சபை. அப்போ சாத்தான் வெளியிருந்து பண்ணா, கடைசியில் என்ன பண்ணிட்டான், உள்ளேயே வந்துட்டான். நம்ம சபைக்குள்ளேயே நிறைய காரியங்கள் என்ன இருக்கு,
தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறது. சரிங்களா? அதை நாம் என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த சர்ச் மேனுவல்னு ஒரு புக் இருக்குது, சரியா? எல்டர்ஸ் மேனுவல்னு ஒரு புக் இருக்குது. இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது, நீங்கள் வாங்கி தயவுசெய்து படிங்க. நம்ம சபையில் இதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியறதில்லை. என்ன பண்ணணும், யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, அந்த பொறுப்பை எப்படி பண்ணணும் அப்படின்னு அதில் இருக்குது. சில நேரங்களில் நம்ம செய்வது தான் சரின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், செஞ்சிடறோம். அது அப்படி கிடையாது. இதெல்லாம் நான் தமிழாக்கம் வேணால் இப்போல்லாம் நிறைய சாட் ஜிபிடிலாம் வந்தனால நீங்கள் தமிழாக்கம் கூட பண்ணிக்கலாம், ஈஸியாக தமிழாக்கம் வந்துடும். சாஃப்ட் காப்பி இருக்குது, எடுத்து வேணால் ஒரு ஸ்பைரல் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி எதை நடத்தணும், எந்த மாதிரியான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது அப்படி இருக்குது. ஒரு டீக்கனஸ் உடைய வேலைகள் என்னென்ன, ஒரு எல்டருடைய வேலை என்னென்ன, ஒரு ட்ரெஷருடைய வேலை என்னென்ன, ஒரு தொற்காலுடைய வேலை என்னென்ன, எல்லாமே இருக்குது. இது ஏதோ ஒரு பாஸ்டர் தான் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. எல்லாம் எழுதப்பட்டு ரெக்கார்டாகி வைத்து கொண்டு கொடுத்துருக்கிறார்கள். எடுத்து தயவு செய்து படி. இதை படிக்காதனால தான் பல சபைகளில் பிரச்சனைகள் வருது. ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வேதத்தோடு ஒத்து பார்த்து அது சரியா தவறாங்கிறது யோசிக்கலன்னு சொன்னால் கடைசியில் எங்கே தான் போய் முடியும்? கிளர்ச்சியில் தான் போய் முடியும். புரியுதா உங்களுக்கு? இதை அதிகமாய் நீங்கள் யோசிக்க வேண்டும். அதை சிந்தனையாய் நான் உங்களிடத்துல வைத்து கொண்டு செல்ல இருக்கிறேன். சரியா? ரெண்டாவது, நீங்கள் அதிகமாய் நாம் யாரை பார்க்குறோம், இப்போ என்னை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் பேசுவதை முழுவதுமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னா இல்லை, அது எதோடு தொடர்புடையதுங்கிறத பார்த்து தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். சரியா? அநேக நேரங்களில் ஒரு சபையை வீழ்த்தருக்கு சாத்தான் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் தாண்டி தலைமை சரியில்லைன்னு சொன்னால் சபை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வீழ்த்திடலாம். அட்வந்து சபை, நான் அதை சொல்லக்கூடாது, ஆனால் அதை சொல்கிறேன். நம்முடைய ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் சரி, நம்முடைய உலகளாவிய திருச்சபைகளும் சரி, சரிங்களா? இப்போ நிறைய காரியத்துக்குள்ளாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். அது தேவனுக்கு புறமான ஒரு காரியமாகவும் இருக்கிறது. சரிங்களா? இன்னும் நிறைய நடக்கும் வருங்காலங்களில், நீங்கள் தயாராக இருக்கணும். இன்னும் இப்படி நடக்குதா, நம்ம சபையில் நடக்குதா அப்படின்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லவே இல்லை. கடைசி காலங்களில் அது நடந்தே தீரும். சரிங்களா? உண்மையான சத்தியத்தை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய நாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி சில காரியங்களை நாம் என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம், அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. சரிங்களா? இன்னும் நிறையா இருக்குது, அதை நான் பேச விரும்பல, டைம் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்சால் நம்ம மதியம் அதை என்ன பண்ணுவோம், அதை பற்றி நாம் பார்க்கலாம். 7 சபைகளுடைய 7 விதமான பிரச்சனைகள் என்னென்ன கொண்டு வந்தால் சாத்தான், அது 7 சபைகள் எப்படி வந்து அதை சந்திச்சாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசி கால சபையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம முடிஞ்சால் அடுத்த தடவை வாசிப்போம், இல்லைன்னா படிப்போம். அதுக்கு முன்பாக சில காரியங்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:12. சில பேருக்கு மனப்பாடமாகவும் தெரியும். ரெண்டு காரியம் ஏற்கனவே நம்ம படிச்சது தான். சரியா? கற்பனைகள் அப்புறம் சாட்சி. இது என்ன பண்ணணும், காத்துக்கொண்டா மட்டும் போதுமா? முக்கியமான ஒரு வார்த்தையை விட்டுறீங்களே, பொறுமை. இந்த பொறுமை தாங்க ரொம்ப அவசியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதிகமாய் தேவைப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பொறுமை. பேஷியன்ஸ் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. ஜபிச்சோன்னா பதில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடைக்காது. சரியா? நாளாகும். ஆபிரகாம் எப்போ ஜபிச்சார் குழந்தை வேணுன்ட்டு, எப்போ கிடைச்சது? சரிங்களா? இதுக்கு மேலே எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அது வேறு விதமாலாம் அவர் போனார். ஆனால் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னது யாருக்கு தான்? உனக்கு தான். சாரா மூலியமானா சாரா மூலியமாக தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சில நேரங்களில் நீங்கள் கேட்பதற்கு டைம் எடுத்துக்கும், ஆனால் ஆண்டவர் அதை கொடுப்பார். சில நேரங்களில் சில பதில்களை உடனே சொல்லிடுவார், இது உனக்கு வேண்டாம், அது தேவையில்லை அப்படின்றவார். ஏன்னா அதுக்கு நம்ம ஏற்புடையவர்களாக இருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு கோடி ரூபா கையில் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நம்மளே யோசித்து பாருங்களேன். எப்படியெல்லாம் நான் நடப்போம், எப்படியெல்லாம் இருப்போம் அப்படின்ட்டு. யாரெல்லாம் நம்மளை கொஞ்சம் ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய், பார்த்தியா கார் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியுங்க யாரை எங்கே எப்படி வைக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்?
என் தேவனுக்கு தெரியும். நீங்கள் அதுக்கு தயாரான மட்டும்தான் அதை கொடுப்பார். சரிங்களா? மோசேவை 40 லட்சம் ஜனங்களை வழிநடத்துவதற்கு மோசே 40 வருஷம் என்னதான் மேய்ச்சாரு? ஆடு மேய்ச்சாருங்க. 40 வருஷம் ஆடு மேய்ச்சதுக்கு அப்புறம் தான் நீ மனுஷனை மேய்க்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். எடுத்தோன்னே கொண்டு போய் கொடுக்கல. அவருக்கு ராஜாக்கள் இடத்துல இருந்து அவர் கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டாரு. எல்லாம் தான் பண்ணினாலுமே 40 லட்சம் மக்களை மேய்க்கிற அளவுக்கு உனக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. பிரச்சனை என்ன? அது பொறுமை. உன்ட பொறுமை இல்லை. 40 வருஷம் என்ன பண்ணு? ஆடு. யோசிச்சு பாருங்க. 40 120 வருஷம். நோவா அப்படிதான். எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாரு? 120 வருஷம். நமக்கு பொறுமை இருக்கா? மீண்டும் சொல்கிறேன், காலங்கள் கடைசியாய் இருக்கிறது. எத்தனை பேர் நம்ம எத்தனை வருஷம் இருக்க போறோம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சபையினுடைய அங்கத்தினர்கள், சபையினுடைய விசுவாசிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறாரோ அப்படி நாம் என்ன பண்ணணும்? இருக்கணும். ஒருவர் நியாயம் தீர்க்காமல், சரியா நீங்கள் செய்கிறது தப்பு, நான் செய்கிறது தான் கரெக்டு, அதெல்லாம் இல்லை. வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்யணும். நீ இதை காமிச்சு பேசுங்க, யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது? முரண்பட முடியாது. என்னுடைய சொந்த கருத்தை பேசும்பொழுது அதுக்கு 100 கருத்து ஆப்போசிட்டாக வரும். சரியா? நான் பேசும்போது முதல் என்னை பார்த்து வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்? நீ ஒழுங்கா? நீ பண்ணியா? நீ பேசுனியா? அதுக்கு நம்ம தேவையில்லை. சரியா? நிறைய காரியங்கள் நடந்தேறி இருக்குது, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? மறப்போம். உள்ளுக்குள்ளே வாங்க, பேசுங்க. ஒவ்வொரு ராபோஜனத்திலையும் என்ன பண்ணுங்க? உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுங்க? கடைசி ராபோஜனத்தில் யார் கால கலவன்னு எனக்கு தான் தெரியும். சரியா? அது அமைஞ்சது. நானும் போய் கேட்டேன், அவரும் வந்தார். ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருந்தது. நாங்கள் அங்கேயே என்ன பண்ணிட்டோம்? அதை சரி செய்து கொண்டோம். அது மிக மிக முக்கியம். நீங்கள் 10 பேருக்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் தனியாக கூட போய் என்ன பண்ணிக்கலாம்? மன்னிப்பு கேட்கலாம். ஒற்றுமையும், சரியா, வேத வசனத்தை தியானிப்பதிலும் அதை புரட்டுவதிலும் அதிகமாக சபை என்ன பண்ணணும்? இருக்கணுமே தவிர தேவையில்லாத பேச்சுகளை என்ன பண்ணணும்? தவிர்த்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? அனைவருக்கும் இங்கே என்ன இருக்கணும்? வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கணும். சரியா? ஒருவர் மாத்திரமே அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. எல்லாரும் அதை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அதை படிப்பீங்க. சரியா? எனக்கெல்லாம் தெரியும். இந்த கொயர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த கொயர் வந்திருக்கு. நம்ம கொயர் லீடரே ஒருத்தருக்கும் இருக்கிறார். ஆமாம், அண்ணன் ஞானசேகர் அண்ணன் அவரெல்லாம் இருக்கும்போது ரமணன் கிரை தானே? ரமணன் கிரை அப்படிங்கிற ஒரு கொயர். அவங்க இங்கே மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வெளியூர்களெல்லாம் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு சபை தான். அப்புறம் இடையில நிறைய காரியங்கள் எல்லாம் மாற்றங்கள். இப்போ மறுபடியும் ஒரு கொயர். இந்த கொயர் என்ன பண்ணுங்க? ப்ராப்பராக நடத்துங்க. இன்னும் நிறைய காரியங்களை என்ன பண்ணணும்? செய்யணும். செல்வானா இருக்காங்க, நல்லா பண்ணுறீங்க. ஸோ அதை அதிகமாக என்ன பண்ணுங்க? செய்யுங்க. மத்தியான வேலைகளில் பாடம் தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 10 பாட்டு என்ன பண்ணிக்கலாம்? கற்றுக்கிட்டா கூட என்னதான் நல்லது தான். சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்கேஜ் பண்ணி கொடுங்க. நிறைய காரியங்களை என்ன பண்ணுங்க? சொல்லி கொடுங்க. இந்த சபை மென்மேலும் என்ன பண்ணணும்? வளரும். எதில் வளரணும்? ஆவிக்குரிய விஷயத்தில் வளரணும். சரியா? தனிப்பட்ட விரோதங்களையும் தனிப்பட்ட ஒரு மனக்கசப்புகளையும் என்ன பண்ணணும்? விட்டு வரணும். அப்படிங்கிறது தான் தேவனும் அதை விரும்புகிறார். சரிங்களா? ஒருவரை நியாயம் தீர்ப்பதற்கு முன்னாடி நான் 5 விரல் என்ன பண்ணுது? என்னையை காமிக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. ஒருவரும் தேவன் முன்னாடி என்ன இல்லை? நீதிமான் கிடையாது. நீதிமானாக முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடாது. சரியா? அவரும் இதை கடந்து தான் வந்திருக்கிறார். எனவே மறுபடியும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி விடைபெறுகிறேன். வேதம் சொல்வது போல நம்மகிட்ட இருக்க வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்று கற்பனையும் அவர் மேல் இருக்கக்கூடிய சாட்சி. 2 என்ன பண்ணக்கூடாது? விட்டுறவே கூடாது. சரியா? ஒருவர் இல்லைன்னா ஆண்டவர் இன்னொருத்தர் ஏற்படுத்துவார். இன்னொருத்தர் இல்லைன்னு சொன்னால் கல் என்ன பண்ணும்? பேசும். ஆண்டவருக்கு யாரை எப்போ எங்கே கொண்டு வரணும்னு தெரியும். நிர்மலையாக இருக்கணும்னா இல்லை. சரியா? ஆல்வினையாக இருக்கணும்னா இல்லை. நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய வாலிபர் என்ன பண்ணுவாங்க? எழுந்து நின்று பேசுவார்கள். சரிங்களா? அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம், நீங்களாம் என்ன பண்ணணும்? அடுத்த ஜெனரேஷன் கிட்ஸ் நீங்கள்லாம் கொண்டு வரணும். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அவ்வளோ வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுத்தாங்க. அருணாச்சலம் பாஸ்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அம்புரோஸ் பாஸ்டர் ஆகட்டும், அத்தனை வாய்ப்புகளை கொடுத்தனால தான் எங்களுக்கு இங்கே நின்று பேச முடிஞ்சது. முதல் பிரசங்கள்லாம் கேட்கவே முடியாது.
சரியா? ஆனால் என்ன பண்ணாங்க, உட்கார்ந்து கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நாம் கொண்டு வர வேணும். யாராவது ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களே பேசணும் அப்படின்னு இல்லை. என்ன சுமாராக தான் பேசுவாங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் போக போக தான். வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் வந்து பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் அதிக நீங்கள் வந்து வாய்ப்புகளை என்ன பண்ணணும், கொடுக்கணும். சபைங்கிறது அப்படி தான் வளரணும். இல்லைன்னா சபை என்ன ஆயிரும், காணிக்கைகளுக்காகவும் இல்லை வெறும் ஆராதனைக்காக மட்டும் சபைகள் அப்படின்னு சொன்னால் இந்த சபை வளராதுங்க. உண்மையை சொல்கிறேன். இன்னும் இடம் பத்தாமல் போகணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம். அதிலே வந்து ஆட்கள் குறையுது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வருத்தம். ஸோ அதுக்குள்ளாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நம்ம என்ன பண்ணணும், செய்து கொள்ள வேண்டும். இதை நீங்களும் நானும் கருத்தில் கொள்ள வேண்டும். நீ வரக்கூடிய காலங்களிலும் வரக்கூடிய நாட்களிலும் மற்ற கிளை சபைகளுக்கு முன்னுதாரணமாக இந்த தாய் சபை இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆசையாக இருக்க வேண்டும். எனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் சரி, என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் முன் வந்து என்ன பண்ணுங்க, செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சபை அப்படிங்கிறது இன்னொரு ஐக்கிய குடும்பம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது சிஎம்சியில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் சொந்தக்காரங்களை விட அதிகமாக வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? சபை. எல்லாம் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க, பஸ்ஸில் வந்தாங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் சொந்தக்காரங்களே வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அவ்வளவு துணையாக நின்றதுன்னு பார்த்தீங்கன்னா யாரு தான்? சபை தான். சபை அப்படிங்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய பட்சத்தில் முதல் குடும்பமாக இருக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு சரியில்லைன்னு சொன்னால் முதலாவது நம்ம என்ன பண்ணணும், அங்கே போய் நிற்கணும், அவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. இந்த ஐக்கியம் எப்பொழுதுமே நம்ம இடத்துல இருக்கணும். எந்த ஒரு காலகட்டத்திலும் நமக்குள்ள ஒரு எந்த விதமான கசப்பான காரியங்களும் இருக்கக்கூடாது. அது தேவன் விரும்புவது இல்லை. சரியா? தேவன் உங்களையும் சபையும் சபையுடைய அனைத்து மக்களையும் இன்னும் மென்மேலாக ஆசீர்வதித்து இந்த சபையை இன்னும் மேலோங்கி அவர் நடத்துவார் என்று ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். ஆமென். நல்லதொரு சத்தியத்தை கேட்டோம். நம்மை நாமளே சுய பரிசோதித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ கிடப்போம். நாம் இந்த தெய்வீக ஆராதனுடைய முடிவு பாடலாக நாம் யாரும் எழுந்திருந்து பெரிய பாட்டு புஸ்தகத்தில் 380வது பாட்டு பாடுவோம். ஐயா கொல்கதாமலை நாதா ஏனே காதனை சொல்ல மணிகோலா. ஐயா கொல்கதாமலை நாதா ஏனே காதனை சொல்ல மணிகோலா. மெய்யாயிது தருணம் நேராய், மெய்யாயிது தருணம் நேராய், இசிறியோகத்தை பார்க்க வாரம். ஐயா கொள்கதாமலை நாதா ஏனே காதனை சொல்லுமானே கோலா. பாறைக்குள் தேரை போலானே நான் பல துயரப்பட்டவனும் ஆனேன். பாறைக்குள் தேரை போல் ஆனேன் நான் பல துயரப்பட்டவனும் ஆனேன். ஆலைக்குள் கரும்பு போலானேன், ஆலைக்குள் கரும்பு போலானேன். இந்த அகதி கொன்முகம் காட்ட வாரோ. ஐயா கொள்கதாமலை நாதா ஏனே காதனை சொல்லுமானே கோலா. பலரும் பலவும் சொல்லி ஏத்தே என்னை
அலைவாய் துரும்பு போல் ஆய்த்து பலரும் பலவும் சொல்லி ஏய்த்து என்னை அலைவாய் துரும்பு போல் ஆய்த்து தொலையாத கவலைக்குள் வாய்த்து தொலையாத கவலைக்குள் வாய்த்து தூரத்தி விட்ட கதியை பார்த்து ஐயா கொள்கதாமலை நாதா எனக்காதோனை சொல்லுமானே கோலா ஐயா கொள்கதாமலை நாதா எனக்காதோனை சொல்லுமானே கோலா. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்களுடைய பரம தகப்பனே, இதோ இந்த ஓய்வு நாளின் பிற்பகலும் உம்மை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்த தேவக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொண்டதன்படி நீர் விருப்பப்படும்படி ஆண்டவரே இந்த சபை இருக்கவும் ஆண்டவரே அதனுடைய செயல்பாடுகள் இருக்கவும் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவரே, சாத்தானுடைய வஞ்சனையிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் மூலியமாக ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே அவன் எப்படியெல்லாம் ஆண்டவரே அதை வழிதப்ப செய்தான் என்பதை ஆண்டவரே நாங்கள் படித்திருக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே சபைக்குள்ளாகவும் ஆண்டவரே மற்ற இடங்களிலும் ஆண்டவரே விசுவாச குறைபாடுகளையும் ஆண்டவரே மெத்தனத்தையும் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்தினுடைய பகுதிகளை ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொள்வதில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த ஞானத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வாழ்ந்த நேசிகளில் போல ஆண்டவரே நாங்கள் உமது சத்தியத்தை ஆண்டவரே கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக நீர் பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த சபைக்கு உள்ளாக ஆண்டவரே இந்த சபைக்காக நாங்கள் என்னென்ன பேச வேண்டுமோ எப்படியெல்லாம் அதை நடத்தி செல்ல வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மென்மேலும் பெருகுவோம். இந்த பகுதிகளில் ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த சபையின் மூலியமாக ஆண்டவரே நாங்கள் கொண்டு வரோம் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அதன் மூலியமாய் ஆண்டவரே உமது கடைசி காலத்துக்குரிய வருகைக்குரிய ஆயத்தத்தை ஆண்டவரே நாங்கள் செய்து அதன் மூலியமாய் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய கிரீடங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மீதியான வேலை முழுவதும் நீர் எங்களோடு வந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். முதலிற்குரிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆண்டவரே உமது பரிசுத்த கரம் அவர்களோடு வந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, வியாதியற்றோ ஆண்டவரே குறைபாடுகளாகவும் ஆண்டவரை யாராவது இருந்தால் நீர் அவர்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த குடும்பங்களை ஆசிர்வதிங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய பரீட்சைகள் சேபத்தில் வராமல் காத்துக்கொள்ளுங்க. வேலை செய்யக்கூடிய வாலிபர்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. ஓய்வு நாளுக்காக அவர்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அவர்கள் அதிலிருந்து ஆண்டவரே அந்த சத்தியத்தை விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே, திருமணமானவர்களும் ஆண்டவரே குழந்தைகள் வைத்திருக்கும் அனைவருக்காகவும் சமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவை தலைமையாய் கொண்டு ஆண்டவரே வழிநடத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு முன்மாதிரியாகவும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த சபையின் மூலியமாக இன்னும் அநேக ஆண்டவரே கூட்டங்களையும் சத்தியத்தையும் ஆண்டவரே நாங்கள் இந்த பகுதிகளை ஆண்டவரை கொண்டு செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உமது கிருபையும் ஆசீர்வாதமும் எங்களோடும் எங்களுடைய சபையோடும் ஆண்டவரே சபையை சார்ந்திருக்கக்கூடிய பள்ளிகளோடும் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பாதம் மனிதர்களுக்கு கொள்கிறோம். ஜீவனுள்ள பரமதா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமாய்க்கும் சிநேகிதம் வழிநடத்தலும் கிறிஸ்து வரும் மட்டும் நம் அனைவரோடு இருந்து வழி நடத்துவாராக. Petale boshite vale tido
இப்போதுமே மனதார போற்றினோம். Shall awake and shout and sing.